நாம் தூய ஆவியை அறிந்து கொள்ளவும் அவரின் பிரசன்னம் மற்றும் வல்லமைக்காகவும் பசி கொண்டால் நாம் திருப்தி அடைவோம். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். எசையா 41வது அதிகாரத்தில் வசனங்கள் 17, 18. பசியுள்ளோர் உணவு பெறுவர், தாகமுள்ளோர் திருப்தி அடைவர். உங்கள் பசிக்கு மறுமொழியாக ஆண்டவர் வறண்ட நிலத்தில் ஆறுகள் தோன்றச் செய்வதாக வாக்களிக்கிறார். வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் மாற்றுவதாக ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஏனெனில் தாகமுள்ள நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழி மரபின் மீது என் ஆவியை பொழிவேன். உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். எசையா 44வது அதிகாரத்தில் 3வது வசனம். தொடர்வோமா நண்பர்களே?